அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் பெருநாளாண்டு ஈவினிங்லேருந்து அடுத்த மார்னிங் வரை கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அன்றைக்கு நாள் சரியான பிஸியான நாள் கூட. எல்லாருக்கும் போல் இந்த பெருநாள் வந்து ரொம்ப பிஸி ஆகிக்கும். அதே போல் என்னைக்கும் இருந்துச்சு. என்னென்ன இப்போ நானாக வெளிநாட்டு போகிற டைம் அவர்கிட்ட கொஞ்சம் திங்ஸ் அவருக்கு கொடுத்து அனுப்பணும். அதில் வந்து சாப்பாட்டு ஐட்டங்கள் தான் கொடுத்து அனுப்பினோம். அதில் ஸ்வீட் உண்டு. இப்போ பெருநாள்னாலும் ஸ்வீட் கொடுத்தேன். அதில் வந்து பயத்து பலகாரம் செஞ்சு அனுப்பியிருந்தேன். அந்த வீடியோவை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பயிறு 1 கிலோவுக்கு தான் செய்ய போகிறேன். இந்த பயிரை வந்து நீங்கள் நல்லா கல் மண் போக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட பச்சரிசி ஒரு 2 கிலோ மட்டும் எடுத்துட்டேன். அதையும் நல்லா கல் போக அன்னபடி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து தண்ணி வடியை வச்சிடுங்க. வச்ச பிறகு இதை ஒரு துணியில் போட்டு கொஞ்சம் அந்த ஈரம் காய வச்சிடுங்க. மிச்சம் காய வச்சிட வேணும். வேண்டாம், அந்த ஈரம் கொஞ்சம் இருக்கணும் அந்த அரிசியில், அந்த பயிரில் இருக்கப்படாத அரிசியில். இப்படி இந்த பச்சரிசி நல்லா கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லாவே ஓரளவு பயிரோட ஈரத்தன்மை போன பிறகும் நீங்கள் ஒரு தாய்ச்சொன்னில் வச்சு தாய்ச்சி சூடாயினும் இந்த பயிரை வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. மிச்சம் வறுத்து எடுத்துக்க வேணாம். வேண்டாம், தீஞ்சு அது கசப்பு ருசியும் வந்துடும் உங்களுக்கு. இந்த பயிரோட கலர் மட்டும் கொஞ்சம் தோல் மாறின பிறகும் இந்த லைட்டாக அந்த ப்ரௌன் ரெட் கலர் வந்த பிறகு இன்னபடி இறக்கி ஆற வச்சுடுங்க. ஆறின பிறகு உங்களுக்கு அரைக்கிற இடத்துல கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் அப்படித்தான் இதை அரைச்சி எடுத்துனேன். உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சேலும்னா அரைச்சி எடுத்துக்கலும். அது ஒரு மாவரியால் என்னப்படி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ 1 கிலோ பயரால் ஒரு 5 சுண்டு அளவில் செய்யணும். ஒரு 5 சுண்டு மட்டும் இந்த பயத்து மாவு வந்திருந்து அதையும் அரைச்சி வச்ச பிறகு பச்சரிசி அதையும் இன்னப்படி நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதெல்லாம் நான் கொடுத்து தான் அரைச்செடுத்தேன் அந்த அரைச்சி இடங்களில். இப்போ இந்த பயத்து மாவுக்கும் நான் அரிசி மாவு கலக்க போகிறேன். ஒரு 1/2 சுண்டு மட்டும், மிச்சம் கலக்க வேணும். உங்களுக்கு விருப்பம்டா கலந்தெடுத்துக்கலும், இல்லாட்டி பயத்து மாவுலேயே செஞ்செடுத்துக்கலும். இந்த ரெசிபி வந்து நான் உமாட்ட கேட்டு தான் செஞ்சேன். அவங்கிட்ட வச்சுன்னு தான் ஏண்டா இந்த பயத்து பலகாரம் அவர் லேசில் செஞ்செடுத்துக்கலாம். அந்த வந்து ஒழுங்கான முறையில் செஞ்செடுத்துக்கணும். இப்போ நாங்கள் வந்து இந்த பச்சரிசி மாவை வந்து இதை நாங்கள் நல்லா பனைஞ்சி வச்சிடணும். இப்போ இதுக்கு தேவையான முட்டையை ஊற்றிக்கோங்க. உடச்சி முட்டை வந்து ஒரு 3 முட்டை மட்டும் போட்டுக்கோங்க. இதோட வந்து மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. தேங்காய் 2 மட்டும் திருவி அதில் கட்டிப்பால் வேறையா 2ஆம் பால் வேறையா எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான உப்பை ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கோங்க. இப்படி கையால் நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கட்டிப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நாங்கள் ரொட்டி மாதிரி மாவை நல்லா பனைஞ்செடுத்துக்கணும். இந்த ஸ்ரீலங்கா ட்ரெடிஷ்னல் பலகாரத்தில் ஒன்று தான் இந்த பயத்து பலகாரம்ன்றது. இன்னும் நல்லா மாவை பனைஞ்சி நீங்கள் அப்படியே மாவை புளிச்ச வச்சிடணும். மாவு புளிச்சும் வரைக்கும் நாங்கள் பயத்து மாவை நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஒரு இரும்புத்தாச்சில் சீனி இதை வந்து கரமல் பண்ணி எடுத்துக்கணும். சீனி ஒரு 100 கிராம் போல் போட்டு அது மெல்ட் ஆகி வர சில நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கிலோ பயத்து மாவுக்கு நீங்கள் ஒரு கிலோ மட்டும் சீனி போட்டுட்டா போதுமே. ஏண்டா 1 கிலோ பயத்து மாண்டால் 5-6 சுண்டு மட்டும் வந்திருக்கும். இப்போ இதை நீங்கள் இன்னபடி பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இது கையில் கொஞ்சம் ஒட்டுற பதம் வரணும், மிச்சம் இல்லை. இன்னபடி கொஞ்சம் அந்த ஒட்டுற பதம் வர சொல்ல நீங்கள் பயத்து மாவை இன்னபடி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கிண்டி எடுத்துக்கோங்க மாவை. உங்களுக்கு இது பானி சிரப் மிச்சம்டா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க மேலும். இப்போ இதுக்கு இப்போ மாவு கொஞ்சம் தூவணும்னா நீங்கள் பயத்து மாவே தூவிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் தூவி இப்படி மாவை நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இது அப்படி எடுத்து நீங்கள் ஒரு சகனொண்டுக்கு மாற்றிக்கோங்க. தாச்சிலே வச்சிடவான. இப்போ இதை நீங்கள் உருண்டையாக வச்சு இப்படி தட்டி எடுத்துக்கோங்க. தட்டின பூரம் நீங்கள் அல்வா ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்படி அல்வா ஷேப்பில் எல்லாம் வெட்டி வச்ச பிறகு இதை நான் வந்து பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதோட வந்து இப்போ நாங்கள் பனைஞ்சி வச்சு இந்த மாவும் நல்லா புளிச்சு வந்திருந்தேன். இது இன்னொரு பவுலுக்கும் நான் மாற்றிண்டேன். ஏன்னா இதை நாங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். அந்த பயத்து அல்வாவை நாங்கள் இதில் இப்படி போட்டு தான் நாங்கள் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு நான் வந்து 2ஆம் தேங்காய் பாலை சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா எப்படி கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் கையாலே நல்லா கரைச்சி எடுத்த பிறகு நாங்கள் ஒரு பயத்தால்வா தூணை போட்டு பார்க்கணும். அதோட
பதம் சரியாயிட்டு அந்த பயத்தால் வத்துண்டுல எப்படி அந்த மாவு வந்து நல்லா படுற அளவுக்கு இருக்கணும். இப்போ நாங்கள் ஒரு தாய்ச்சல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகி வரசில் போட்டுக்கோங்க. ஒவ்வொன்றா போட்டு ஒரு பக்கம் முறிய வரசில் அடுத்த பக்கத்தை திருப்பி போட்டுற வேண்டியதுதான். இந்த பாயத்து பலகாரம் முழுக்கும் ஒரு 2 மாத காலம் வரைக்கும் வச்சுக்கலும். நான் இப்போ இது செஞ்சு அவருக்கு அனுப்பினது தான். என்ன இப்போ பெருநாள்னத்தால் ஒரு ஸ்வீட்ஸ் அனுப்பணும்னு தானே, அதை சுட்டி நான் இந்த பாயத்து பலகாரத்தையும் செஞ்சு நானாட்ட தான் கொடுத்து அனுப்பினேன். இன்னும் இப்படி தான் இருந்துச்சு எல்லாம். உண்மையில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் இன்ஷால்லா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்னும் தேவையான திங்ஸ் சொல்லி கொடுத்து அனுப்பினேன். எல்லாம் சாப்பாட்டு ஐட்டங்கள் தான். இந்த பாயத்து பலகாரம் உங்களுக்கு வீட்டிலையும் அவசரமாக செஞ்சு எடுத்துக்கலும். இந்த மெத்தட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நான் மாசிச்சம்பல் தான் செய்ய போகிறேன். அதை ஒன்றும் வீடியோ எடுத்து போடலை. இதுக்காகவே நான் இந்த மாசிச்சம்பல் வீடியோ அச்சார் எல்லாம் வீடியோ போட்டிருக்கிறேன். வேணும்டா லிங்கை தார நீங்கள் பார்த்துக்கோங்க. மாசிச்சம்பல் எல்லாம் செஞ்ச போகிறோம். அது ஆறின போகிறோம் நான் ஒரு ஏர்டன் கண்டெய்னரில் போட்டுட்டேன். அப்போ இதை அவங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸோடு நல்லா இருக்கும். அப்போ இது அப்படியே நான் இன்னொரு கண்டெய்னரில் போட்டுட்டேன். அதில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதை நான் அப்படியே வீட்டில் பிள்ளைகளுக்கு வச்சுட்டேன். உங்களுக்கு இந்த மாசிச்சம்பல் செஞ்சு வெளியிலையும் வச்சுக்கலும், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவசியம் இல்லை. இது கொஞ்சத்தை நான் வேறொரு கண்டெய்னரில் போட்டு வீட்டில் வச்சுட்டேன் பிள்ளைகளுக்குண்டு. அடுத்து வந்து மாட்டரிசி தான் பொரித்து அனுப்பினேன். மாட்டரிசி உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு அது வற்றி நல்லா வெந்து வரசல் அதிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது. அதுக்கு மசாலாவுக்கு இந்த இஞ்சி பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அதோட வந்து மிளகாய், கட்டத்தூள், சீரகத்தூள், பட்டை, கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு இதுக்கு நல்லா இப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. எடுத்த பிறகு இது நல்லா ஆறின பிறகு நீங்கள் அந்த கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இப்போ வெளிநாட்டுக்கு திங்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. இப்படி தான் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ யாராவது போகிறோன்னா நாங்கள் இதைத்தான் செஞ்சு அனுப்புவோம். மாசிச்சம்பல், அச்சாறு, இந்த இறைச்சி பொரிச்சி அந்த அப்படித்தான். ஏன்னா அவங்க சாப்பாடு சமைச்சி சாப்பிட வேண்டாம். இன்னும் அப்படித்தான் இனி சாப்பாட்டு ஐட்டங்கள் தான் நாங்கள் அனுப்பணும். இதோடைய வந்து அச்சாரும் கொஞ்சம் செஞ்சிருந்து அதையும் நான் போட்டுட்டேன். ஏன்னா அன்றைக்கு சரியான வேலையும் கூட இது ஈவினிங்லேருந்து எடுத்தது. ஈவினிங்ட இது நைட் முடிஞ்சு அடுத்த காலையில், ஏன்னா நைட் முழுக்க அந்த பாயத்து பலகார வேலை இருந்ததால் காலையில் மற்ற வேலை செஞ்சுட்டு என்ன அடுத்த நாள் ஈவினிங் நானே போகிறதுனால இப்போ நானே வெயிட்டும் சேர்ந்துட்டேன். போன வீடியோ நான் சொல்லியிருப்பேன். அச்சாரையும் போட்டு முடிஞ்ச பிறகு எல்லாம் வந்து பேக் பண்ணணும். அதோடைய பாயத்து பலகாரத்தையும் ஒரு பொட்டில் போட்டு வச்சுட்டேன். உங்களோட ரிலேட்டிவ் ஃபேமிலிகள் யார் சரி வெளிநாட்டுகள் இருந்தால் நீங்கள் என்னென்ன சாமான் கொடுத்து அனுப்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் போட்ட போகிறோம். இந்த பாட்டில் வந்து இந்த மூடி பகுதியெல்லாம் நல்லா கவர் பண்ணி எடுக்கணும். இதை வந்து எங்கள் சின்ன மாதிரி தான் செஞ்சு வந்தார். இதெல்லாம் கவர் பண்ணி நான்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.